Hi friends, today video la 10th book la 8th unit la உள்ள இலக்கணம் தான் பார்க்க போறோம். ஹெட்டிங் பாருங்க வகை அலகிடுதல் இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இது வந்து நம்ம previous year 9th bookல இதே 8th unitல வந்து யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அதோட கண்டினியூவேஷன் தான் இது. நம்ம ஆல்ரெடி யாப்பு இலக்கணத்துல வந்துட்டு யாப்புனா என்ன, அப்புறம் பாவகைகள் எத்தனை, இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். இப்போ இங்கே வந்து அதோட ஓசைகள் வந்து நம்ம ஃப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதோட வந்து ஒரு குரல் கொடுத்து அலகிடுதலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, யாப்பு எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு 6 வகைப்படும். ஓகேவா? அந்த பாவகைகள் எத்தனை பாருங்க, 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த பாக்களுக்கு நமக்கு வேற வேற ஓசைகள் இருக்கு. அந்த ஓசைகள் என்ன அப்படின்னா, அந்த ஓசைகளும் 4 வகைப்படும். அது என்னென்னு பாருங்க, செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை அப்படின்னு இந்த ஓசைகளும் 4 வகைப்படும். இப்போ அந்த ஓசைகள் என்னென்ன, ஓசைகள் எங்கெங்க வரும், அப்புறம் அது எந்தெந்த இடத்துல பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, செப்பலோசை. செப்பலோசைங்கிறது வந்து வெண்பாவிற்கு உரியது. ஓகேவா? இந்த செப்பலோசை வந்து நம்ம எங்கெங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, குரல்லையும் நாலடியார்லையும் வெண்பாவை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அகவலோசை. அகவலோசை வந்து ஆசிரியப்பாவுக்கு உரியது. இது வந்து இலக்கண கட்டுக்கோப்புக்கு குறைவா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், கவிதை வந்து வெளியிடுறதுக்கு வந்து எளிதா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அகவலோசை வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது ஆசிரியப்பா வந்து பயன்படுத்துறாங்க. இதில் நமக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை, அப்புறம் பெருங்கதை இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஆசிரியப்பால அமைஞ்சது. அடுத்து பாருங்க, துள்ளலோசை. துள்ளலோசை வந்து செய்யுள்ல வந்து மேக்சிமம் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? இடையிடையே வந்து நமக்கு ஓசைகள் உயர்ந்து வர்றதுக்காக பயன்படுத்துறது தான் வந்து துள்ளலோசை. இது வந்து கலிப்பால யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, தூங்கலோசை. தூங்கலோசை வந்து வஞ்சிப்பாக்கு உரியது. இந்த தூங்கலோசையில நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 7 வகை தலைகள், இயற்சீர் வெண்டலை, நிறைசீர் வெண்டலை, நேர்சீர் வெண்டலை இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர்ல படிச்சிருக்கோம் 9th புக்கில். ஓகேவா? அதை வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பாவகைகள். இதில் வந்து நமக்கு வெண்பா வந்து 5 வகைப்படம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்க, குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரோடை வெண்பா அப்படின்னு 5 வகைப்படும். ஆக்சுவலி நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேயே வந்து செப்பலோசை, அகவலோசை, தூங்கலோசை, துள்ளலோசை இது எல்லாமே கேட்டிருக்காங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, ஆசிரியப்பா. ஆசிரியப்பா வந்து 4 வகைப்படும். அது என்னென்னு பாருங்க, நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு 4 பிரிக்காங்க. இப்போ இதில் வெண்பாக்கும் ஆசிரியப்பாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வெண்பா வந்து மேக்ஸிமம் செப்பலோசையில் தான் வரும். இது வந்து அகவலோசை, ஆசிரியப்பா அகவலோசையில் வரும். அடுத்து பாருங்க, சீர். இதுக்கு வந்து நீங்கள் திருக்குறளை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு திருக்குறள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. திருக்குறள்னாலே நமக்கு 2 அடி இருக்கும். அதில் முதல் அடி வந்து 4 சீர் இருக்கும், 2ஆம் அடி 3 சீர் இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாற்சீராகவும் வரும். அதாவது ஈற்றடி அப்படின்னா கடைசி அடி வந்து 3 சீரில் தான் இருக்கும். ரிமைனிங் எத்தனை அடி இருந்தாலும் அது என்னவா இருக்கும், 4 சீராக வரும். ஓகேவா? இதில் வந்து இயற்சீர், வெண்சீர் மட்டுமே பயின்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்சீர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, தேமா, புளிமா, கூவிலம், கருவிலம் இதை தான் வந்து இயற்சீர் அப்படின்னு சொல்லுவோம். வெண்சீர் அப்படின்றது தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் இதுதான் வந்து நம்ம வெண்சீர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இங்கே பாருங்க, ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காய்ச்சீர் அப்படின்னா தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் இந்த 4ம் வந்து குறைவா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, தலை. இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மற்றும் வரும். இதில் பாருங்க, ஆசிரியர் தலை வந்து மிகுதியா வரும். வெண்டலையும் கலித்தலையும் வந்து அங்கங்க வந்து பரவி காணப்படும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடி. இது வந்து 2 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் அமையும். ஆனால் இதில் கலிவெண்பா வந்து 13 அடிக்கும் மேற்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இங்கே ஆசிரியப்பா வந்து 3 அடி முதல் எவ்வளோ அடி வேணாலும் எழுதலாம். அது வந்து எழுதுறவங்களோட மனநிலையை பொறுத்தது. அடுத்து இதோட முடிவு எப்படி இருக்கும்னு பாருங்க. ஈற்றுச்சீர் வந்து நாள், மலர், காசு, பிறப்பு அப்படின்ற வாய்ப்பாட்டில் முடியும். இங்கே பாருங்க, ஈற்றுச்சீர் வந்து ஏகாரத்தில்
முடியும். இதுதான் வந்து ஆசிரியப்பாக்கும் வெண்பாக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இந்த டிஃபரன்ஸை வச்சு தான் நம்ம கீழே வந்து அலகிடுதல் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்க, குறள் வெண்பா அப்படின்றது வெண்பாவோட பொது இலக்கணம் அமைய பெற்று 2 அடிகளாய் வரும். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, குறள்ன்றது மேல் 2 அடிகளே உடையது. மேலே உள்ள அடி முதல் அடி வந்து 4 சீர் இருக்கும், இரண்டாவது அடி வந்து 3 சீர் இருக்கும். இந்த முதல் அடி 4 சீரை வந்து அளவடி அப்படின்னு சொல்றாங்க, இரண்டாவது அடியில் உள்ள 3 சீரை வந்து சிந்தடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் அலகிடுதல் அப்படின்னா என்னன்னு பாருங்க. செய்யுளின் சீரை அசை பிரித்து நேரசை நிறையசை என பகுத்து காண்பதை முன் வகுப்பில் அறிந்துள்ளோம். ஆமாம், இது வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் ரீகால் பண்ணி காட்டுறேன். அதாவது 9th புக்கை நம்ம திரும்ப ஒருக்கா ரிவைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, அலகிடுதல் என்பது சீரை பிரித்து அசை பார்த்து அசைக்கேற்ற வாய்ப்பாடு காணுதல். ஓகேவா? இதுதான் வந்து அலகிடுதல். அதாவது நம்ம சீரை வந்து பிரிக்கிறோம், 3ஆவோ 2ஆவோ பிரித்து அதுக்கு அசை எழுதி அதுக்கு வந்து வாய்ப்பாடு எழுதுகிறோம். இதை தான் வந்து அலகிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கட்டத்துக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. செப்பலோசை. செப்பலோசை அப்படின்னா 2 பேர் வந்து உரையாடுறத வந்து செப்பலோசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகவலோசை அப்படின்றது ஒருத்தவங்க மட்டும் பேசுறது. அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்பீச் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பேசுறத நமக்கு முன்னாடி உள்ள ஆடியன்ஸ் வந்து கேட்பாங்க. அதை தான் சொற்பொழிவாற்றுதலுக்கு அகவலோசை வந்து பயன்படுது. அடுத்து பாருங்க, துள்ளலோசை. துள்ளலோசை அப்படின்றது கன்று துள்ளினார் போல் சீதோறும் துள்ளி வரும் ஓசை. அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது, அதுதான் வந்து துள்ளலோசை. அடுத்து பாருங்க, தூங்கலோசை. தூங்கலோசை அப்படின்னா சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும், தாழ்ந்தே வருவது வந்து தூங்கலோசை. இது எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா யாப்பதிகாரத்துல புலவர் குழந்தை வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அலகிடுதல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 9th போய் என்னன்னு பார்த்துக்கலாம். நேரசை, நிறையசை, ஓரசை சீர், ஈரசை சீர், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நேரசை. நேரசை எது எதுக்கெல்லாம் நம்ம நேர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிக்குறில், இப்போ பா, யா இந்த மாதிரி தனிக்குறில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நேர் பிரிக்கும் போது. ஓகேவா? அடுத்து பாருங்க, தனிக்குறிலோட ஒரு ஒற்று சேர்ந்து வந்தா அதுவும் நேர். தனி நெடில் வந்தா நேர், தனி நெடிலோட ஒற்று சேர்ந்து வந்தா நேர். அப்ப நிறைனா என்ன? 2 குறில். அணி, இங்க பாருங்க, இதுவும் குறில், நீயும் குறில். இந்த 2 குறில் வந்ததுனால இது வந்து நிறை. அடுத்து பாருங்க, 2 குறிலோட ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்து வந்துச்சுன்னா அதுவும் நிறை தான். இங்க பாருங்க, அணில்னு கொடுத்துருக்காங்க. ஆ குறில், நீ குறில், இல் வந்து மெய்யெழுத்து. 2 குறிலோட ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கு, இது வந்து நிறை. அடுத்து பாருங்க, ஒரு குறிலும் ஒரு நெடிலும் வந்துச்சுன்னா அதுவும் நிறை தான். வி விலான்னு கொடுத்துருக்காங்க. வி வந்து குறில், லா வந்து நெடில். இப்படி வந்தாலும் நாம நிறை அப்படின்னு பிரிக்கணும். அது பாருங்க, ஒரு குறிலும் ஒரு நெடிலோட ஒற்று வந்துச்சுன்னா அதுவும் வந்து நிறை அப்படின்னு பிரிக்கணும். ஓகேவா? இப்போ ஓரசை சீர். ஓரசை சீர்னா நம்ம கடைசியில் எழுதுறது. நேர் அப்படின்னா நாள், நிறை அப்படின்னா மலர், நேர்பு அப்படின்னா காசு, நிறைவு அப்படின்னு வந்தா வாய்ப்பாடு வந்து பிறப்பு. ஈரசை சீர்னா நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை பூவிலம். ஓகேவா? இதுதான் வந்து ஈரசை நேரசை. இப்போ நம்ம நேர் நிறை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை வச்சு நாம இங்கே பிரிக்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி மூவசை சீர். நம்ம ஓரசை சீர் பார்த்தோம், ஈரசை சீர் பார்த்தோம். இப்போ மூவசை சீர். மூவசை சீர்னா ஒரு சீரை வந்து நம்ம 3ஆ பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி வந்து நமக்கு வாய்ப்பாடு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேர் நேர் தேமா தெரியும். இதோட 3ஆவது அசை வந்து நமக்கு நேர் வந்துச்சு அப்படின்னா தேமாங்காய். அதாவது நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை. ஈரசை சீர் நமக்கு தெரியும். இதுல 3ஆவது அசை எல்லாமே நேருன்னு வந்துச்சு அப்படின்னா காயின்னு போடணும். அதே மாதிரி ஈரசை சீரை எடுத்துக்கோங்க. இதுல கடைசி 3ஆவது அசை வந்து நிறை அப்படின்னு வந்துச்சுன்னா தேமாங்கனி, புளிமாங்கனி அப்படின்னு சொல்லி நம்ம கனியை போட்டுக்கணும். இதுதான் வாய்ப்பாடு. ஓகேவா? இதுல பாருங்க, உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இதை வந்து அலகிட சொல்லியிருக்காங்க. பாருங்க, உலகத்தோ, இதுல 2 குறியில நம்ம தனியா பிரிக்கலாம். அப்புறம் ஒரு குறியில் ஒரு ஒற்று, அப்புறம் தனி நெடில், இதை நாம பிரிக்கிறோம். அப்ப 2 குறில் என்ன வரும்? நிறை வரும். அப்புறம் ஒரு குறில் ஒரு ஒற்று என்னது? நேர். அப்புறம் ஒரு தனி நெடில் வந்து நேர். அப்ப நிறை நேர் பிளஸ் நேர். அப்ப நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, பிளஸ் நேர் வந்திருக்கிறதுனால காய் போட்டிருக்கோம். அப்போ புளிமாங்காய். அடுத்து பாருங்க, டொட்டை. டொட்டை அப்படின்னா டோ வந்து குறில், இட்டு வந்து ஒரு மெய். அப்ப தனி குறிலும் ஒரு மெய்யும் வந்திருக்கு, அப்படி பிரிக்கிறோம்.
அடுத்தது பாருங்க ஒரு தனிக்குறில் மட்டும் இருக்கு. அப்போ இது நேர் நேர். நேர் நேர்னா தேமா. அடுத்து பாருங்க ஒழுகல். ஒழு அப்படின்றது 2 தனிக்குறில் இருக்கு. அப்புறம் காயல். அதில் வந்து ஒரு தனிக்குறில் ஒரு ஒற்று அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ நிறை தனிக்குறிலும் ஒற்றும் நேர். அப்போ நிறை நேர் புளிமா. அடுத்து பாருங்க பலகற்றும். பல 2 தனிக்குறியில பிரிக்கலாம். கற்றும் கா இரு ஒற்றுக்கிட்ட பிரிக்கலாம். அப்புறம் ரூயும் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ நிறை கூட்டல் நேர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ புளிமாங்காய். அடுத்து பாருங்க கல்லார். ஒரு தனிக்குறில் ஒரு ஒற்று இருக்கு. ஒரு தனி நெடில் ஒரு ஒற்று இருக்கு. அப்போ நேர் நேர் தேமா. அறிவிலா. அறிவிலான்றது ரெண்டுமே வந்து நமக்கு தனி குறிலா இருக்கு. இங்க பாருங்க இது 2 குறில் இருக்கு அரி. இதுல பாருங்க ஒரு குறில் ஒரு நெடில் இருக்கு. அப்ப நிறைனா கருவிலம். தார். இது வந்து தனி நெடில் ஒற்று. அப்ப நேர். அசை வந்து நேர. அப்ப வாய்ப்பாடு வந்து நாள். ஓகேவா? அப்புறம் இந்த இது எல்லாத்தையும் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த இலக்கணம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து இலக்கணம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.